எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் பேக் டு ஹிரா நர்சரி கார்டன். நான் இன்றைக்கி சாமந்தியை பற்றி ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். நான் இது எல்லா சாமந்தியும் நான் காமிக்கிறது என்னோடய வீட்டில் நான் போட்டு பதியம் போட்டு வளர்த்தது எல்லாமே நாட்டு சாமந்தி தான். இந்த சாமந்திகள் பொதுவாக ஹைப்ரிட்டு தான் நிறைய நர்சரியிலலாம் வருது. அது எங்கேருந்து வருதுன்னா பூனாயிலிருந்து வருது. அங்கேருந்து டிஷ்யூ கல்ச்சரில் லட்சக்கணக்கில் இறக்குமதி பண்ணுறாங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து இல்லை, பூனாயிலிருந்து அகலக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை போன்ற இடங்களில் கொண்டு வர்றாங்க சாப்ளிங்ஸாக சின்னதாக. அதை ஒவ்வொரு கவர்லையாக நட்டு அவங்க உரம் கொடுத்து அதைத்தான் நமக்கு சேலுக்கு கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி வர்றது அடுத்த சீசனுக்கு வளராது. அது ஒரு தடவை பூத்துட்டுனா அதோட வேலை முடிஞ்சிடும். ஏன்னா இது ஜஸ்ட்டு சீசனல் பிளான்ட் தான். ஆனால் நாட்டு வெரைட்டி அப்படி இல்லை. அதோட கீழே, அதாவது அது பூத்து முடிஞ்ச உடனே கீழே இருந்து அடுத்த தளிர்கள் வர ஆரம்பிக்கும். அதனால் அடுத்த தளிர்கள் அடுத்த சீசனுக்கு நமக்கு ரெடி ஆகும். கொஞ்சமாக செம்மண்ணும் மணலும் நிறைய தலை உரங்களும் சேர்த்து நட்டால் இந்த சாமந்தி நல்லா வளரும். சாமந்திக்கு நிறைய தண்ணி வேணும், ஆனால் கட்டி நிற்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, ஒரு நாள் சாமந்தியில் தண்ணி இல்லாமல் ட்ரை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டோட வளர்ச்சி கண்டிப்பாக கம்மியாகும். பூத்ததுக்கப்புறமா சாமந்தியில் உரம் போடாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. டிஏபியெல்லாம் யூஸ் பண்ணிட்டோங்கன்னா நிறைய பூக்கும், ஆனால் செடி சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும். இந்த சாமந்தி 3 பிளான்ட் 185 ருபீஸ். வேணுள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.